but I wanted that extra 15 minutes of sleep. So laziness kind of made me to alter my plan. நான் 3 மணிக்கு எழுந்திருக்க வேண்டியது என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே 15 நிமிஷம் தூங்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே நான் அந்த விமானத்தை விட வேண்டிய சூழ்நிலையாய் போய்விட்டது. Subsequently, many bouts of laziness missed my flight. So I found myself praying to God to fix a problem that had arisen because of my own laziness. ஒருவேளை நான் இப்படியாக ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடும். I was praying to God to fix a problem because of my laziness. எனக்கு நான் என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே ஏற்பட்ட அந்த இழப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன். I was praying to God to fix a problem that had happened because of my laziness. எனக்கு பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தை சரி செய்ய என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே ஏற்பட்ட காரியத்தை ஆண்டவர் சரி செய்யும்படியாக கேட்டேன். I think most of us can relate to such incidents in our lives when we have deliberately failed to do something because of our laziness, and as a result we've ended up praying to God to fix that problem. இப்படியாக நாம் கூட அநேக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரியங்களிலே நாம் தோற்று போகிறவர்களாக நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே காணப்படுகிற காரியத்தை நிமித்தமாக ஆண்டவர் அதை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம். We have everything covered. Our plans, our finances, we have everything covered. But a small bout of laziness can creep in, and then we are looking to God and are desperately asking God to fix our problem. நம்முடைய பிரயாணத்துக்கு தேவையான எல்லா காரியமும் கடவுளாலே சந்திக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளாய் காணப்படுகிற அந்த சோம்பேறித்தனத்தினாலே அதை நாம் செய்ய முடியாதவர்களாக ஆண்டவரிடத்திலே ஒத்தாசைக்கு போகிறோம். Because of our laziness to cook, we eat junk food. When we eat junk food, we fall sick. When we fall sick, we pray, God, heal me. இப்படியாக நாம் சோம்பேறித்தனப்பட்டு நாம் சமைக்காதபடி நாம் தேவையில்லாத உணவுகளை சாப்பிடுகிறோம். தேவையில்லாத உணவை சாப்பிட்டபடினாலே சரீரத்தில் பாதிக்கப்படுகிறோம். சரீர சுகவீனமான போது ஆண்டவரிடத்திலே போய் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இந்த சுகவீனத்திலிருந்து சுகத்தை தாரும் என்று கேட்கிறோம். Because of laziness, we become inactive physically, and there are a lot of complications that happens within our body because of our inactivity. And then we are desperate and we ask God to fix our problem health-wise. இப்படியாக நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே நம்முடைய சரீரமானது செயல் இழந்ததாய் காணப்படுகிறது. அந்த செயல் இழந்தது நிமித்தமாக அநேக காரியங்களிலே பாதிக்கப்படுகிறோம். ஆகையினால் ஆண்டவரிடத்திலே போய் கடந்து போய், ஆண்டவரே இதெல்லாம் சரி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம். Because of our laziness, we did not score adequate marks in our exams, and so now we're praying to God that we would find admission in good colleges, or we would find a good job. இப்படியாக நம்முடைய சோம்பேறித்தனத்தினாலே நாம் சரியாக படிக்காமல் நல்ல மார்க்கை எடுக்காதபடி நாம் போய் விடுகிறோம். ஆனால் கடவுள் இடத்திலே கடந்து போய், ஆண்டவரே எனக்கு நல்ல காலேஜிலே எனக்கு இடம் கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Because of laziness, we fail to keep our end of the bargain in our marriages, and our marriages are breaking every day, and now we're running pillar to post trying to save it. இப்படியாக நம்முடைய சோம்பேறித்தனத்தினால நம்முடைய திருமண வாழ்க்கையானது பாதிக்கப்படுகிறதாக காணப்படுகிறது. அது நிமித்தமாக அங்கும் இங்குமாக ஓடுகிறோம், ஆண்டவரிடத்தில் உதவியை நாடுகிறோம். When all of us actually sit down today and we look at all the things that we are asking God for in prayer, list it out for yourselves, you would find that you are asking God for that to happen, or asking God to do something about that, because at some point in the past history, on account of your laziness, you got yourself into that situation. ஒருவேளை நீங்கள் நன்றாக யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்பேற்பட்டதான சோம்பேறித்தனத்தினாலே காரியங்களை நீங்கள் இழந்தவர்களாக இருந்து ஆண்டவரிடத்தில் ஒத்தாசை பெற்ற காரியங்கள் உங்கள் நினைவிலே கடந்து வரும். Today I'm going to speak on the subject, the effects of laziness in our lives. இந்த நாளிலே நான் சோம்பேறித்தனத்தின் நிமித்தமாக வருகிற விளைவுகள் என்ன என்பதை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். We're going to look into the wisdom of Solomon. We're going to look at Proverbs chapter 19 verse 15.
சாலமோனுடைய ஞானத்திற்கு குறிக்கும் வண்ணமாக காணப்படுகிற நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். 15வது அதிகாரம் 19வது அதிகாரம் 15வது வசனம். Today we're going to see what Solomon is going to say about laziness. இந்த சோம்பேறித்தனத்தினாலே குறித்து சாலமோன் ராஜா என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்கலாம். Then we're going to see the effects of laziness in our lives. அதற்கு பிறகு இந்த சோம்பலினாலே வருகிற விளைவுகள் என்ன என்று பார்க்க போகிறோம். And finally we're going to learn what we should be doing about it. கடைசியாக அந்த சோம்பலுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். Proverbs 19:15 reads like this: Laziness brings on deep sleep and the shiftless go hungry. நீதிமொழிகள் 19:15 சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அது அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். Laziness brings on deep sleep and the shiftless go hungry. சோம்பல் தூங்கி விழப்பண்ணும், அசதியானவன் பட்டினியாய் இருப்பான். What Solomon wants to tell us is very simple. Laziness brings you deep sleep and it brings about poverty. சாலமன் மிக சுலபமாக இதை விளக்க விரும்புகிறார். நீ சோம்பேறியாக இருப்பாய் என்றால் அது உன்னை தூங்க செய்யும், அது நிமித்தமாக நீ வறுமைக்குள்ளாய் கடந்து போவாய். You know, most of the wisdom that we find in the book of Proverbs நீதிமொழிகளிலே காணப்படுகிற அநேக ஞானத்தின் காரியங்கள் are real life experiences or come from real life experiences. இந்த காரியங்கள் எல்லாம் நடைமுறையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்த காரியங்களாய் காணப்படுகிறது. And in the section of chapter 1 through chapter 19 of Proverbs, Solomon is giving a fatherly advice to his son. ஒருவேளை நீதிமொழிகள் 1 19வது அதிகாரம் வரை பார்ப்பீர்கள் என்றால் சாலமோன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து கொடுக்கிற அறிவுரைகளாய் காணப்படுகிறது. As a father, these are the things I did, so my son, please listen to my words of wisdom from my experience. ஆகனாலே பிள்ளைகளை பார்த்து சாலமோன் சொல்கிறார், மகனே, நான் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே செய்து அனுபவித்தபடியினாலே நான் சொல்லுகிற இந்த காரியத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். So which means we need to look into the life of Solomon to understand what he's saying here. ஒருவேளை இந்த விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சாலமோனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Who was Solomon? Solomon was the son of David, the greatest king that ruled over Israel. சாலமோன் யார்? அவர் தாவீது ராஜாவுடைய மகன், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்ட மகா பெரிய ராஜாவாக அவர் காணப்படுகிறார். And as king of Israel, he had many people at his disposal who would take care of most of his responsibilities. ஒருவேளை அவர் இஸ்ரவேல் தேசத்து ராஜாவா இருக்கிறபடினாலே அவருடைய காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொள்வதற்கு அநேக ஆட்கள் காணப்பட்டிருக்கலாம். He had men servants and women servants. He had ministers and he had an army and he had many other people who would take care of most of the things that he would have had to do, which means he didn't have to do much in the palace. ஒருவேளை ராஜாவாக இருக்கிறபடினாலே அவருக்கு ஆண் வேலைக்காரர்கள் காணப்பட்டிருப்பார்கள், பெண் வேலைக்காரர்கள் காணப்பட்டிருப்பார்கள், அவருக்கென்று ஒரு பெரிய போர் சேனைகள் காணப்பட்டிருக்கும். ஆகையினாலே நிறைய காரியங்களை செய்வதற்கு அப்பேற்பட்ட ஆட்கள் உபயோகப்படுத்தப்படுகிறனாலே அவருக்கு அதிகமான வேலை இருந்திருக்க வாய்ப்பில்லை. Moreover, he is in the shadow of David, the greatest king of Israel. And David had done such remarkable work as a king. அதோடு கூட இல்லாதபடி அவர் யாருடைய மகனாய் காணப்பட்டார் என்றால் தாவீது ராஜாவுடைய மகனாய் இருக்கிறபடினாலே தாவீது ராஜா இஸ்ரவேல் தேசத்திலே போனால் மகா பிரசித்தி பெற்ற ராஜாவாக அநேக சாதனைகளை புரிந்த ராஜாவாக காணப்படுகிறார். And as a result of what his father had done, Solomon got to rule those 40 years that he was as king in absolute peace. He didn't wage even a single battle. அவருடைய தகப்பனார் தனக்கு முன்பாக கடந்து வந்து காரியங்களை எல்லாம் செய்தபடினாலே சாலமோன் தன் வாழ்க்கையிலே ஆண்ட 40 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாடை சமாதானமாக கொண்டு போகக்கூடியவராய் காணப்பட்டார். Not only that, he had so much of wealth. அது மாத்திரமல்ல, அவருக்கு ஏராளமான பொக்கிஷம் காணப்பட்டது. He could buy anything he wanted. ஒருவேளை அவருக்கு எது வேண்டும் என்று நினைத்தாலும் அதை வாங்கக்கூடிய வசதி இருந்தது. He was in absolute luxury, the most luxurious king
that ever lived on the face of the earth. ஒருவேளை உலகத்தின் கண்ணோட்டத்திலே பார்க்கும்போது இந்த உலகத்திலே அவரை காட்டிலும் மிக வசதி வாய்ப்போடு வாழ்ந்த ராஜா ஒருவரும் காணப்படவில்லை. If you see Solomon, when we say Solomon, we think about the temple that he built. ஒருவேளை சாலமன் என்று சொல்லி நாம் கேட்கும் போதே நம்முடைய நினைவுக்கு வருகிறது என்ன என்றால் அவர் கட்டின தேவ ஆலயம். But the temple, is credited to Solomon, but he didn't do anything. He had hired labor to do it. ஒருவேளை சாலமன் அந்த ஆலயத்தின் மூலமாக பிரசித்தி பெற்றவராக இருந்தாலும் கூட அந்த ஆலயத்திற்கென்று அவர் ஏதும் செய்யவில்லை. அவர் ஆட்களை வைத்து அந்த காரியங்களை எல்லாம் செய்தார். So he's probably referring to a life circumstance that fed on his laziness. ஒருவேளை இதெல்லாம் அந்த வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருந்தபடியினாலே தான் செய்ய வேண்டிய காரியங்களையும் கூட அவர் செய்ய வாய்ப்பில்லாதபடியினாலே அவர் சோம்பல் தனத்திற்குள்ளாய் கடந்து போயிருக்க வேண்டும். And he wants to advise his son, when laziness becomes part of your life, you get into a deep sleep. ஆகினாலே அவனுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார், அப்பா உன்னுடைய வாழ்க்கையிலே சோம்பேறித்தனம் கடந்து வந்துருமே என்றால் நீ அதிகமாய் தூங்க ஆரம்பித்து விடுவாய். When you get into a deep sleep, you forget what's going on around you. You forget what God has called you to do. You forget your responsibilities. You forget things that you need to stand for. You allow idolatry to come in, and so on. ஒருவேளை நீ அப்படியாக தூங்க ஆரம்பித்து விடுவாய் என்றால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நீ மறந்து போயிடுவாய். ஆண்டவர் எதற்காக உன்னை உருவாக்கி இருக்கிறார், ஆண்டவருடைய அழைப்பு உனக்கு என்ன, என்று ஆண்டவருக்காக நீ எதை செய்ய வேண்டும், உன்னுடைய பொறுப்புகள் என்ன, நீ இதையெல்லாம் செய்ய வேண்டியவனாய் காணப்படுகிறாய், உன்னுடைய கடமைகள் என்ன என்பது எல்லாவற்றையும் நீ மறந்து போய்விடுவாய். And Solomon was not a king who slept the whole day. ஆனால் பார்க்கும்போது சாலமன் ராஜா ஏதோ ஒரு நாள் பூரம் தூங்கின ராஜாவாக நாம் பார்க்கவில்லை. And so the laziness that he's talking about is not a person who's wasting his time by sleeping all day. That's not the laziness he's talking about. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது சாலமன் பேசுகிற அந்த சோம்பல் தனம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது ஏதோ அவர் முழு நாளும் தூங்கிவிட்டு வந்த அசதி அல்லது என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. Solomon is talking about the laziness that comes from the fact that I was enabled to do something for the Lord. God had entrusted something in my hands and enabled me to do it, but I did not do it 100% to the extent I was able to do it. ஒருவேளை இது சாலமன் எதை குறித்து பேசுகிறார் என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கும் பொழுது அதை நான் 100க்கு 100 செய்யாதபடி நான் அந்த காரியத்திலே குறைவாய் செய்திருப்பதை குறித்து அவர் கூறுகிறார். Solomon was king. சாலமன் ராஜா. He was a husband. அவர் ஒரு கணவனாய் காணப்படுகிறார். He was a father. அவர் தகப்பனாய் காணப்படுகிறார். And a representative of God to his people. அதோடு இல்லாதபடி கடவுளுடைய ஜனங்களுக்கு கடவுளின் பிரதிநிதியாய் காணப்படுகிறார். But when you read 1 Kings, the entire life history of Solomon, you'll come to understand that in each of these roles he did not give his best. He did something, but not to the optimum that he was capable of doing. ஒருவேளை 1 ராஜாக்களின் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சாலமன் ராஜா ஆண்டவருக்கு தன்னால் முடிந்த உன்னதமான காரியங்களை செய்திருக்க கூடும், ஆனால் அதை அவர் செய்யாதபடியாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Solomon is suggesting that laziness can cause people to get into a deep sleep and be blinded to what God can do through them if they were awake. ஆகினாலே சாலமன் சொல்லுகிறார், ஒருவேளை நாம் சோம்பலாய் இருப்போம் என்றால் அது தூக்கத்தை கொண்டு வந்துவிடும். தூக்கத்தை கொண்டு வருகிற நிமித்தமாக கடவுள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னை உருவாக்கி இருக்கிறாரோ அதை நீ செய்ய முடியாதவனாய் போய்விடுவாய் என்பதை காண்பிக்கிறார். Laziness brings deep sleep and poverty. சோம்பல் தூக்கத்தை அதிகமான தூக்கத்தை கொடுப்பதல்லாதபடி உன்னை வறுமைக்குள்ளாக கொண்டு போகும். So what effect does it have on life? ஒருவேளை அதன் நிமித்தமாக வாழ்க்கையிலே வருகிற விளைவு என்ன? Lazy people of God miss out on the blessings and well-being. ஒருவேளை சோம்பலோடு இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் இழந்து போய்விடுவார்கள். Let me say that again and write it down somewhere. தயவுசெய்து நான் மீண்டுமாய் அதை சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளும்படியாக கேட்கிறேன். Lazy people of God miss out
on blessings and well-being. ஒருவேளை சோம்பலாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்படும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் இழந்து போவார்கள். That's what we get from this proverb. அதைத்தானே இந்த நீதிமொழிகளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். See, as people of God, we are in a covenantal relationship with Him. That's why we participated in the Lord's table today, to express, to renew that covenant we have with Him. ஒருவேளை நாம் தேவ ஜனங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறவர்களாகத்தானே நாம் இந்த காலை வேளையிலே பந்தியிலே பங்கு பெற்றோம். And as people partaking in that covenant, every time God makes a covenant with His people, there are blessings as a result of that covenant. There are curses if you don't fulfill that covenant. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஜனங்களோடு கூட உடன்படிக்கை செய்கிறார்களோ அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக ஜனங்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எது என்று சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கை கைக்கொள்ளாமல் போகும்பொழுது அதனால் வருகிற சாபம் என்னவா இருக்கும் என்று சொல்லுகிறார். As believers, we anticipate the blessings of that covenant. நாம் விசுவாசிகளாக இருக்கிறபடினாலே நமக்கு நம்மோடு கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கையிலே காணப்படுகிற ஆசீர்வாதம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். We anticipate the assurance of our physical well-being. நம்முடைய சரீர நலன்கள் அது சந்திக்கப்பட வேண்டும் என்று நாம் கருத வேண்டும். But the problem is, because of laziness, as people of God, we miss out on God's blessings and His work for our well-being. ஒருவேளை நாம் சோம்பேறித்தனத்தினாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களையும் இழந்து போகிறோம். So because of my laziness, என்னுடைய சோம்பேறித்தனத்தினாலே I'm sleeping. நான் தூங்குகிறேன். And in my sleep, நான் தூக்கத்து நிமித்தமாக I don't know what is happening. எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. I am distracted away from what God could have done if I was not lazy. ஒருவேளை நான் சோம்பேறித்தனமாக இல்லாமல் இருந்தால் நான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் திசை திருப்பாமல் இருந்திருக்கலாம். You know, the Hebrew word used here, translated as deep sleep, is used in two other interesting places. இந்த எபிரேய பதம் இந்த தூங்குவதற்கு இரண்டு இடங்களிலே வித்தியாசமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. One, we see it in Genesis chapter 2 verse 21, and then we see it again in Jonah chapter 1 verse 5 and 6. In both cases there was deep sleep. In Genesis 2:21, Adam was put into a deep sleep in order for God to create Eve. ஒருவேளை இரண்டு இடங்களிலே இந்த தூக்கத்தை குறித்ததான எபிரேய பதம் காணப்படுகிறது. ஒன்று ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலும், 2 யோனா 5-6 வசனங்கள் அதிகாரங்களிலே காணப்படுகிறது. இந்த இரண்டு இடங்களிலுமே பார்க்கும்போது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே ஆண்டவர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். காரணம் என்ன என்றால் அவன் நிமித்தமாக அவர் ஏவாளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி. And then again in Jonah chapter 1 verse 5 and 6, we read Jonah was in a deep sleep in the bottom of the boat. இந்த பார்க்கும்போது யோனா 1வது அதிகாரம் 5-6 வசனங்களை பார்க்கும்போது யோனா கப்பலின் பின்தளத்திலே மிக அயர்ந்த நித்திரை செய்து கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். Interestingly, in both these citations, both these references, the people who were in deep sleep did not know what was going around them. இல்லை, ரெண்டு இடங்களிலே நீங்கள் பார்க்கும்போது இந்த நித்திரை அயர்ந்த நித்திரையில் இருக்கிற இந்த இரண்டு இடத்திலும் பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன அவர்களை சுற்றிலுமாய் நடக்கிறது என்பது தெரியாதவர்களாய் காணப்பட்டார்கள். They missed out God in action in their lives. அவர்கள் கடவுள் என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர்கள் பார்க்க முடியாதவர்களாய் போய்விட்டார்கள். That is the kind of sleep that Solomon is talking about. That's the kind of sleep you and I will be in if we're lazy. ஒருவேளை இந்த தூக்கத்தை குறித்து தானே சாலமன் சொல்லுகிறார், இப்பேற்பட்ட தூக்கத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் இருப்போம் என்றால் அது நமக்கும் உரியதாக அது காணப்படுகிறது. Laziness makes us miss what we want, which is blessings and well-being. ஒருவேளை சோம்பல் எதை செய்கிறது என்றால் நமக்கு தேவைப்படுகிற ஆசீர்வாதங்களை இழக்க செய்கிறது. Many times we wake up, all of a sudden we wake up because we've got ourselves into this situation of misery, or this situation of ill health, or this situation of discomfort. It wakes us up. And then
we look around and say, oh my God, what is happening? Now we run to God and ask for the same blessings and well-being we would have otherwise had if we were not lazy. ஒருவேளை நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் சோம்பல் தனத்தினாலே எழுந்து போன காரியங்கள் எல்லாம் நாம் சரீர பிரகாரமான ஓய்வு களைப்பினாலோ அல்லது வியாதி நிமித்தமாகவோ நாம் இழந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் கடந்து போகிறோம். My dear friends, this morning, அன்பான நண்பர்களே, இந்த காலை வேளையிலே I want to ask you உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன், to watch out. அதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Because laziness can hurt us. காரணம் என்ன என்றால் சோம்பல் நம்மை பாதிக்கும். Laziness is comfortable for the moment you're lazy, but the consequences are very hurtful. ஒருவேளை அந்த சோம்பல் தனமானது கொஞ்ச நேரத்திற்கு நமக்கு அது சுகமாய் காணப்படுமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாய் மாறிவிடும். It hurts us when we miss out on opportunities. இது நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட தருணங்களை நாம் நழுவி விடும்போது அது நமக்கு வேதனையை கொடுக்கிறது. Every day opportunities abound. ஒவ்வொரு நாளும் நமக்கென்று அநேக தருணங்கள் உண்டு. But the sad part is we miss out. ஆனால் துக்கமான விஷயம் என்ன என்றால் அந்த தருணங்களை எல்லாம் நாம் வீணாக்கி விடுகிறோம். We're not doing, we're not thinking, we're not saying, we're not taking in charge of those opportunities that open up because laziness is making us blinded to those opportunities God is presenting. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சோம்பல் நிமித்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தருணங்கள், வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இவை எல்லாவற்றையும் நழுவி விடுகிறோம். காரணம் என்ன என்றால் அந்த சோம்பல் தனமானது நம்ம இவை எல்லாவற்றையும் பார்க்க முடியாததா செய்து விடுகிறது. As I was looking into this, many areas of my life got highlighted. இதை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நான் பார்க்க முடிகிறது. And that's why I used that illustration at the beginning of me missing that flight. That was the only flight I've ever missed in my life, and it was terrible because I've never done that in my life. ஒருவேளை நான் அதுக்கு தான் ஆரம்பிக்கும் போதே நான் எப்படியாக அந்த விமானத்தை விட்டுவிட்டேன் என்ற கதையை சொன்னேன். காரணம் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அப்படியாக அந்த விமானத்தை மிஸ் பண்ணது கிடையாது. Even now I feel ashamed of it. I feel terrible about it when I think back because I lost money because of my laziness. ஒருவேளை இன்றைக்கும் கூட அதை நான் நினைப்பேன் என்றால் நான் மிக வெட்கப்படுகிறவனாக இருக்கிறேன். நான் பணத்தை இழந்தேன். காரணம் என்னென்றால் என்னுடைய சோம்பலின் நிமித்தமாக. I think one of the problems we have is this idea about laziness. We think laziness is when we don't do anything. நாம் என்ன நினைக்கிறோம் என்றால் சோம்பல் என்றால் நாம் எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி நினைக்கிறோம். Someone once said some people would do anything to be able to do nothing. ஒரு சிலர் இப்படியாக சொல்லுகிறார், ஒரு சிலர் எதை எல்லாமோ செய்கிறார்கள் ஆனால் ஒன்றும் இல்லாமல் காணப்படும். I will do anything it takes to ensure I do nothing. ஒருவேளை நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் நான் இதை செய்வேன் என்பதை சாதிக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. I think we'll just leave that quote in English. But that's not laziness that Solomon is talking about. The laziness Solomon is talking about is not giving 100% based on your ability that God has given you. கர்த்தர் கொடுத்த உன்னுடைய திறமை தாளந்துக்கு நீ 100% உண்மையாய் இல்லாமதை குறித்து அவர் பேசுகிறார். You know, it's very difficult for us to be perfect. நாம் பூரணராக இருப்பது என்பது அது மிக கடினமான ஒரு காரியம். And we are not talking about perfection when it comes to laziness. ஆனால் சோம்பல் தனத்திலே நாம் கடந்து வரும்போது நாம் பூரணத்துவத்தை குறித்து பேசுவதில்லை. When I have been given or entrusted a responsibility, a role in this life, am I giving 100% of my God-given ability towards accomplishing it? That's the question. ஒருவேளை கேள்வி என்ன என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற திறமை தாளந்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுல நான் 100% ஒத்துழைப்போடு கூட காணப்படுகிறேனா? I'm giving 95%. ஒருவேளை நான் 95% கொடுக்கலாம். Oh, that's lazy. அது கூட நான் சோம்பல் என்று தான் சொல்லுவேன். Oh, I'm able to give 70%. இல்லது 70% என்னாலே கொடுக்க முடிகிறது. That's more lazy. அது இன்னும் அதிகமான சோம்பல் என்று நான் சொல்லுவேன். I'm only able to give 50%. இல்லது என்னாலே 50% கொடுக்க முடிகிறது. That is even more lazy.
அது இன்னும் அதிகமான சோம்பலை காண்பிக்கிறது. Am I able to give 100% to all the roles that God has entrusted to me? ஆண்டவர் என்னுடைய கரத்திலே ஒப்புவிக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் நான் 100% கொடுக்க வேண்டும். You know, being all of us, or most of us, we are fathers or mothers. ஒருவேளை நாம் அநேகர் அப்பாவாக அம்மாவாக காணப்படுகிறோம். At the same time, we are also husbands or wives. அதே வேளையிலே நாம் கணவராக மனைவியாக காணப்படுகிறோம். And at the same time, we are employees at our workplace. அதே நேரத்திலே நாம் வேலை செய்கிற இடங்களிலே எஜமான்களாக காணப்படுகிறோம். And at the same time, we are active in the church. அதே நேரத்திலே சபையிலே மிக உற்சாகத்தோடு செயல்படுகிற அங்கத்தினராகவும் காணப்படுகிறோம். And at the same time, we are involved in our hobbies. அதே நேரத்திலே நம்முடைய பொழுதுபோக்கிலும் நாம் நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருக்கிறோம். At the same time, in some capacity, we are involved in the lives of others. Multiple roles all of us have. ஒரு சில வேளையிலே மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒரு சில நேரம் செலவழிக்கிறோம். அதிகமான பலவிதமான காரியங்களிலே நாம் ஈடுபடுகிறோம். Are you giving 100% in each of those roles? ஒருவேளை அப்பேற்பட்ட அத்தனை காரியங்களிலும் உங்களால் 100% கொடுக்க முடியுமா? That's the question this morning before us. அந்த கேள்வி தானே உங்கள் மத்தியில் இந்த காலை வேளையிலே நான் வைக்க விரும்புகிறேன். Because if I am not, ஒருவேளை அப்படியா நான் செய்யவில்லை என்றால், I am lazy. நான் சோம்பல் உள்ளவன். And if I am lazy, I am missing out on God's work in my life. நான் சோம்பல் உள்ளவனா இருக்கிறபடினாலே கர்த்தருடைய வேலை என்னுடைய வாழ்க்கையிலே நான் இழந்து போகிறேன். You know why we have problem in our marriages? நம்முடைய திருமணங்களிலே என்ன பிரச்சனை இருக்கிறது தெரியுமா? Because the husband doesn't do 100% of the duties and obligations a husband must do, that God expects him to do, that God has enabled him to do. Likewise, the wife doesn't do 100% of her duties and obligations that she must do, that God expects her to do, that God has enabled her to do. ஒருவேளை ஒரு கணவனுடைய வாழ்க்கையிலே அல்லது மனைவியினுடைய வாழ்க்கையிலோ ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை இருவருமே ஒருவருக்கொருவர் 100% அதிலே உண்மையுள்ளவர்களாக இல்லாமல் இருப்பதே காரணம். Why do you have problems with children? ஏன் பிள்ளைகளோடு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது? Because as a father or as a mother, you did not give it 100% to fulfill all the duties and obligations that a father must do, that God expects a father to do, that God has enabled the father to do, that God expects the mother to do, that God has enabled the mother to do, is not being done. ஒருவேளை நம் பிள்ளைகளோடு ஏன் பிரச்சனையோடு கூட காணப்படுகிறோம் என்றால், ஒரு தகப்பனாக இருந்து கர்த்தர் நீ உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற காரியத்தையும் கர்த்தர் உன் பிள்ளைகளுக்காக உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய பொறுப்பையும் 100% செய்யாமல் இருக்கிறார். ஒருவேளை மனைவியாக இருக்கிற நீ கர்த்தர் உன்னிடத்திலே உன் பிள்ளைகளை குறித்து கொடுத்த 100% பொறுப்புகளையோ அல்லது கடமைகளையோ நீ செய்யாமல் தவறி இருப்பதாய் காணப்படுகிறது. You're going to miss out God's work in your marriage. You're going to miss out God's work in your parenting. And one day you're going to run around to save your marriage. One day you're going to run around seeking help for a rebellious child. ஒருவேளை நீ இப்படியாய் செய்யாமல் இருப்பாய் என்றால் ஒரு நாளிலே உன் திருமணத்தை நீ தக்க வைத்துக் கொள்வதற்கு நீ ஆண்டவரிடத்தில் ஓட வேண்டியவனாய் காணப்படுவாய். ஒருவேளை நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கான பொறுப்பை நீ செய்யாமல் விட்டு விடுவானால் உன்னுடைய முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகளுக்காக நீ ஆண்டவரிடத்தில் மங்குமிகமாக அலைய வேண்டியவனாய் காணப்படுவாய். I'll tell you what is happening in our homes today. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே என்ன வீடுகளிலே என்ன நடக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். We wake up early in the morning and we go to work, give it our 125-150% of our focus there, and we come home. When we come home, we are so tired, we cannot do anything. ஒருவேளை நாம் வேலைக்கு கடந்து போகிறோம், போன உடனே வேலையிலே பார்க்கும்போது நாம் 100% மேலாக 120 150 என்று கொடுத்து விடுகிறோம். திரும்பி வீட்டுக்கு வரும்போது மிக களைப்போடு கூட கடந்து வருகிறோம். And because I am so tired, I am not able to do 100% of what a husband should be doing. I am not able to do 100% of what a father should be doing. ஒருவேளை நான் திரும்பி வீட்டுக்கு களைப்போடு வரும்பொழுது ஒருவேளை கணவன் 100% என்ன செய்ய வேண்டுமோ அந்த 100% செய்ய முடியாதவனாக அல்லது ஒரு
தகப்பன் என்ன செய்ய வேண்டுமோ பிள்ளைகளுக்கு அதை 100% செய்ய முடியாதவனாக மிக களைப்போடு காணப்படுகிறேன். Solomon is going to look at you and say, that's laziness, my friend. சாலமன் அதை சொல்லுகிறார், அதை சோம்பல் என்று சொல்லுகிறார். We wear out doing fulfilling one of our roles, and we are absent or almost absent in all the other roles that God has entrusted to us. ஒரு காரியத்திலே நம்ம ஆண்டவருக்கு எதிர்பார்க்கதை விட அதிகமாக நாம் கவனத்தை செலுத்தி இதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வேலையிலே நாம் அதிலே கவனக்குறைவாய் காணப்படுகிறோம். It is God who gave you the job. கர்த்தர் தான் அந்த வேலையை உனக்கு கொடுத்திருக்கிறார். It is God who gave you your spouse. கர்த்தர் தான் உனக்கு ஒரு துணையை கொடுத்திருக்கிறார். It is God who gave you your children. கர்த்தர் தான் உனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். And he gave them to you because he enabled you to do 100% of what is required. ஏன் அதை உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதில் தேவைப்படுகிற 100% நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு கொடுக்கிறார். But because of laziness, I am doing 100% in some areas, I am doing 50% in some areas, I am doing less than 10% in some areas. ஆகையினாலே அந்த திறமையை வைத்து ஒரு இடத்திலே பார்க்கும்போது 100% சாதிக்கிறவனாய் இருக்கிறேன், இன்னொரு புறம் 150% சாதிக்கிறேன், இன்னொரு இடத்துல ஒன்றும் செய்ய முடியாதவனாய் நான் காணப்படுகிறேன். Solomon is saying, my friend, you're sleeping. சாலமன் ராஜா சொல்லுகிறார், சகோதரனே நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாய், wake up, எழுந்திரு, because you're missing God in action. ஏனென்றால் கர்த்தரின் செயல்பாட்டை நீ எழுந்து போய் கொண்டிருக்கிறாய். How much of prayers of ours is only asking God to do something? I would say more than 90% in all of our prayers. ஒருவேளை நாம் எல்லாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே எத்தனை சதவீதம் ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் அதை செய்யும் என்று சொல்லி கேட்போம் என்றால் ஏறக்குறைய பார்க்கும்போது 90% அப்படியாகத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். You know why 90% plus of our prayers is asking God to do something? Because when he was ready to do something, you and I were sleeping. ஏனென்றால் ஏன் ஆண்டவரிடத்துல போய் 90% ஆண்டவரே எனக்கு இதை கொடும் அதை கொடும் என்று கேட்கிறோம் என்றால் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்க அந்த நேரத்திலே அதை பெற்றுக்கொள்ளாதவன் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். Most of the things that we are asking God to do in our lives, he already wants to do in your life, and he was looking for opportunities to do in your life, but you and I were sleeping, my friend, because of our laziness. அன்பான நண்பனே, அநேக காரியங்களை ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த நேரத்திலே சகோதரனே நீயும் நானும் தூங்கி கொண்டிருந்து அதை பெற்றுக்கொள்ளாமல் போய் விடுகிறோம். We need to wake up. நாம் எழுந்திருக்க வேண்டும். If we don't, ஒருவேளை செய்யாமல் இருப்பாய் என்றால் it's going to hurt us. அது நிச்சயமாக நமக்கு வேதனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். I'm going to suggest 3 ways that we watch out, else laziness can hurt us. I'm going to say 3 ways we can watch out. 3 காரியங்கள் 3 விதங்களிலே நம்முடைய சோம்பல் நம்மை பாதிக்கிறதை நான் சொல்ல விரும்புகிறேன். But before that, அதுக்கு முன்பதாக I want you to sit down today when you go home. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நீங்கள் உட்கார்ந்து And I want you to write down the different roles you have. உனக்கு இருக்கிற வித்தியாசமான பொறுப்புகளை நீங்கள் எழுத வேண்டும். And I want you to prayerfully consider if you are doing justice to the best of your ability that God has enabled you. Are you fulfilling those roles, those duties and obligations? ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்புகளை எல்லாம் நீ எழுதி விட்டு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்க அந்த பொறுப்புகளிலே உன்னால் ஆன உகந்த காரியங்களை செய்து ஆண்டவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறாயா? Because you know what I think? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? I think not doing what we should be doing with our abilities but asking God to do it is laziness. ஒருவேளை என்னுடைய திறமை வைத்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் ஆண்டவரே எனக்கு செய்ய உதவி செய்யும் என்று கேட்பது கூட சோம்பல் என்று நான் நினைக்கிறேன். Let's do that when we go home today. அதை நாம் வீட்டுக்கு போகும்போது நாம் செய்வோம். 3 ways to watch out. First one, முதலாவது காரியத்தை நீ கவனிக்க வேண்டியது by ensuring that we are not busy bodies with multiple commitments. அநேக அலுவல்களிலே நம்ம மிக அசதி உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. Busy bodies, always busy. எப்பொழுதுமே அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருப்பது. So busy that what roles God has entrusted to you, you don't have time for that. கர்த்தர் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கார் அதற்கு நேரம் இல்லாமல் படி மற்ற காரியங்கள் எல்லாம் நீ மிக உழைத்து கொண்டிருக்கிறாய்.
We need to identify our God-given roles and allot time for them and make sure we fulfill all those allotments. முதலாவது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தையும் அதற்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் நான் சரியாக செலவழிக்கிறேனா என்று பார்க்க வேண்டும். This is what I teach my students and my church planters, and I'm going to leave that with you today. இதைத்தானே என்னுடைய மாணவர்களுக்கும் சபைகளை ஸ்தாபிக்கிற போதகர்களுக்கும் செய்கிறேன், அதைத்தான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். Divide a 24-hour day into 3 sections. 24 மணி நேரத்தை 3 பகுதியாக பிரியுங்கள். Equally. சரிசமமாக 8, 8 and 8. 3 8 அவர்களாக பிரியுங்கள். 8 hours is for your employer. What's it? 8 hours is for your employer. 8 மணி நேரம் உன்னுடைய வேலைக்காக நீ ஒதுக்க வேண்டும். 8 hours is for your family. 8 மணி நேரம் உன்னுடைய குடும்பத்திற்காக நீ ஒதுக்க வேண்டும். And the other 8 hours is for yourself. அந்த மீதி 8 மணி நேரம் உனக்காக ஒதுக்க வேண்டும். Everybody got it? எல்லாருக்கும் புரிஞ்சிட்டா? Very simple. 3 8s are 24. 3 8 24. 8 hours for your employer, 8 hours for your family, 8 hours for yourself. 8 மணி நேரம் உன் வேலைக்காக நீ செலவழிக்க வேண்டும். 8 மணி நேரம் உன் குடும்பத்திற்காக, 8 மணி நேரம் உனக்காக நீ செலவழிக்க வேண்டும். Roughly. தோராயமாக. And some days you may have to do overtime, so you may have to work 12 hours. But at a later part of that week you have to make up for that 12 hours because you've taken those 4 hours from the other 2 categories. ஒருவேளை நீ ஒரு சில நேரத்தில் அதிகமான வேலை செய்ய வேண்டும், மற்ற 4 மணி நேரம் அதிகமாய் செய்வாய் என்றால் இன்னொரு 8 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்தை நீ எடுத்து கொண்டிருக்கிறாய். Maybe sometimes you're off, you've gone away for 2 or 3 weeks at a time. அல்லது நீ ஒரே அடியாக 3 அல்லது 2 அல்லது 3 வாரம் வெளியே போயிட்டு இருக்கலாம். Then you need to make up when you come back for the other 2 categories. நீ ஒருவேளை நீ திரும்பி வரும்போது மற்ற 2 8 மணி நேரத்திற்கும் நீ காரியங்களை செய்ய வேண்டும். 8 hours for your employer, 8 hours for your family, 8 hours for yourself. 8 மணி நேரம் உன்னுடைய வேலை நிமித்தமாக, 8 மணி நேரம் உன் குடும்பத்திற்காக, 8 மணி நேரம் உனக்காக நீ செலவழிக்க வேண்டும். What are you going to do with those 8-hour categories? அந்த 8 மணி நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும்? You're going to give 100% to your employer for 8 hours. 8 மணி நேரம் உனக்கு வேலை செய்யறதுல நீ உன்னுடைய எண்ணத்தை செலுத்த வேண்டும். For the next 8 hours, you're going to give 100% to your family. 8 மணி நேரத்தை உன்னுடைய குடும்பத்திற்காக நீ செலவழிக்க வேண்டும். And then the third category, yourself, you don't have to say you're going to give more than 100% anyway. நிச்சயமாக மூன்றாவது பகுதியில் பார்க்கும்போது நீங்கள் சொல்லவே அவசியமில்லை, அது நிச்சயமாக 100% கொடுத்து விடுவீர்கள். And again with the employer, they will make sure that you give 100%. So those two are not the categories that you need to worry about. The category you need to worry about is the 8 hours for your family. ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல நீ கட்டாயமாக 100% கொடுக்க வேண்டும், தனிப்பட்ட விதத்திலே 100% கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் வேலை செய்கிற இடத்திலே அந்த வேலையா எஜமானன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நீ உனக்கு தனிப்பட்ட நேரத்தை நீயாக பொறுப்பெடுத்துக் கொள்வாய். குடும்பத்திற்கு கொடுக்கிற நேரத்தை நீ கவனிக்க வேண்டும். The 8 hours of the employer will take care of. The 8 hours for yourself, you will take care of that. That's what they say. Is that what he said? Oh, sorry. So in the 8 hours for yourself, that's when you sleep. That's when you go for a haircut. If you're Rahul, it takes a while to cut his hair. You watch a movie. You spend time with friends or relatives. You talk over the phone, physically, whatever. Those 8 hours that you call for that you have siphoned off for yourself is to do all those things. அந்த 8 மணி நேரம் உனக்காக நீ செலவழிக்கிறதே, நீ தூங்க வேண்டுமானால் தூங்கலாம், நீ மற்ற நண்பர்களிடத்தில் போக வேண்டும் என்றால் போகலாம், அல்லது உனக்கு ஏற்கட்டுக்கு போகும் என்றால் போகலாம். இப்படியாக நீ உனக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களை நீ அந்த 8 மணி நேரத்தில் செய்து கொள்ளலாம். But the 8 hours for the family is when you are with the family doing something either in the house, outside the house, irrespective of where you are, you're with your family. இந்த 8 மணி நேரம் குடும்பத்திற்கு கொடுப்பது எதை குறித்து சொல்லுகிறது என்றால், ஒருவேளை அந்த 8 மணி நேரம் நீ குடும்பத்திலே வீட்டிலே இருந்து காரியங்களை செய்யலாம், வெளியிலே குடும்பத்து நிமித்தமாக காரியங்களை செய்யலாம், ஏதோ ஒன்று குடும்ப சம்பந்தமான காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கலாம். Sometimes most of that 8 hours is just being at home. அநேக வேளைகளிலே நாம் 8 மணி நேரம் தனியாக இருக்கிறோம். Watching what your children are watching on TV. உன்னுடைய பிள்ளைகள் என்ன பார்க்கிறார்கள் டெலிவிஷனிலே என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். Playing games with your children.
அல்லது உன்னுடைய பிள்ளைகளோடு கூட விளையாடி கொண்டிருக்கலாம். Just talking to them or telling them how special they are to you. அவர்களிடத்திலே அவர்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்று சொல்லி நீ அவர்களிடத்தில் சொல்லலாம். And then you spend time with your spouse. உன்னுடைய துணையோடு கூட நேரத்தை செலவழிக்கலாம். And spending time is not, bossing over the person, but spending time is having fun. ஒருவேளை உன்னுடைய துணையோடு நீ சில நேரத்தை செலவழிப்பது ஏதோ அவர் மீது அதிகாரம் செலுத்துவதற்காக இல்லை, அவர்களோடு கூட நல்ல நகைச்சுவையோடு பேசிக்கொண்டு மற்ற காரியங்களை நீ செய்யலாம். Finding out their perspective on life, on things happening around you, around them, in your neighborhood, whatever. ஒருவேளை வீட்டை சுற்றிலுமாக தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களை எதிர்பார்ப்பும்படியாக வாழ்க்கையில என்ன காரியங்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், எதை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பேசிக்கொள்ளலாம். Doing what they like to do. அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை செய்யலாம். Not making them do what you like to do. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் செய்ய வைக்க கூடாது. Family time. குடும்ப நேரம். A time when you talk to one another. அந்த நேரத்தில் தானே நீங்கள் ஒருவர் பேச முடியும். A time when you possibly fight with one another. அதுதான் நேரத்திலே ஒருவரோடு ஒருவர் சண்டை போடக்கூட முடியும். Appreciate each other. ஒருவரை ஒருவர் பாராட்டக்கூடிய நேரம். Tell each other how important they are to you and how they make you who you are. எப்படி நீங்கள் அவர்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள், எப்படி நீங்கள் அவர்களை நினைக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்லலாம். Make them laugh. அவர்கள் சிரிக்க வைக்கலாம். Make them happy. அவர்களை சந்தோஷப்பட வைக்கலாம். Listen to what they have to say. என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நீ கவனிக்கலாம். Help them with school work. அவர்கள் பள்ளிக்கூட வேலையிலே நீ உதவி செய்யலாம். Take care of your kids so that your spouse can take time off. ஒருவேளை உன்னுடைய துணை பிள்ளைகளிடத்தில் நேரம் எடுக்காமல் இருக்கும்போது நீ அந்த நேரத்தை செலவழிக்கலாம். So many things you can do. This is all family time. This is 8 hours of your day. நீ அதை செய்யலாம். அதுதான் குடும்ப நேரமாய் காணப்படுகிறது. Sit down when you go home and make a note. How many hours you do that a day? நீங்கள் வீட்டிலே போய் உட்கார்ந்து எவ்வளவு நேரம், எத்தனை மணி நேரம் அதை செய்கிறீர்கள் என்று எழுதி பாருங்கள். On an average. On an average. எல்லாம் சதவீதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். You'll be surprised to see how much laziness you are withholding right now. ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தானே நீங்கள் எவ்வளவு சோம்பலுள்ளவராய் இருக்கிறீர்கள் என்பதை உங்களால் கவனிக்க முடியும். Second one. இரண்டாவது, by having a limit on our daily idle time. நம் சோம்பலாக அல்லது வீணாக செலவழிக்கிற நேரத்திலே நாம் ஒரு idle time is not lazy time. Idle time is doing nothing. நான் ஒன்றும் செய்யாமல் வீணாக்கி கொண்டிருக்கிற நேரத்தை நான் வீணாக்குறதெல்லாம் சொல்லவே இல்ல. That's idle. What I am not doing anything. The time slot I'm not doing anything. அந்த குறிப்பிட்ட நேரத்திலே நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பது. By having a daily limit on that. அதிலே ஒவ்வொரு நாளும் இவ்வளவுதான் அந்த நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் What is idle time? வீணாக்குற சும்மா இருக்கிற நேரம் எவ்வளவு? Idle time is time that I'm spending on nothing constructive. நான் அந்த சும்மா இருக்கிற நேரம் எதை குறிக்கிறது என்றால் எதையும் ஒரு லாபத்திற்காக செய்யாமல் இருப்பது. TV time. டிவி பார்ப்பது. Catching up with friends and relatives on the phone. நம்முடைய உறவினர்களை தொலைபேசியில் அழைத்து பேசுவது. Surfing the internet. ஒருவேளை இன்டர்நெட்டிலே காரியங்களை செய்வது. WhatsApping. வாட்ஸ்அப்பில் செய்திகளை அனுப்புவது. Facebooking. ஃபேஸ்புக்கிலே நாம் காரிய நேரத்தை செலவிடுவது. Daydreaming. பகலிலே உட்கார்ந்து கனவு கண்டு கொண்டிருப்பது. Standing in front of the mirror admiring myself. கண்ணாடி முன்னாலே நின்று தம்முடைய அழகையை ரசித்துக் கொண்டிருப்பது. All of this is idle time. இதெல்லாம் வீணாக்கும் சும்மா செலவழிக்கிற நேரம். I'm not saying don't do it, we all need it. நான் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை, இது நிச்சயமாக தேவையான ஒன்று. You must have this as part of your life, it's needed for you. இது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்ய வேண்டும், இது தேவையான ஒன்றாய் இருக்கிறது. But put a time limit on it. அதிலே ஒரு நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள். Now the next question, how much of idle time can I have? ஒருவேளை நீங்க அடுத்து கேட்கலாம், எவ்வளவு நேரம் இப்படி நான் சும்மா காரியங்களை செய்யாமல் இருப்பது? Look at others in your family. மற்றவர்களுடைய குடும்பத்திலே பார். How much idle time they have? அவங்க எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறாங்க என்று பார். That determines how much idle time you can have.
அப்ப அவங்களை பார்த்துட்டு அவ்வளவு நேரம் தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ சும்மா இருக்க If வேண்டும். I'm having 5 hours of idle time every day and my poor wife is not even getting 10 minutes of idle time every day, that means I'm having too much. ஒருவேளை ஒரு கணவனுக்கு 5 மணி நேரம் சும்மா இருக்கிற நேரம் எடுத்து மனைவிக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை என்றால் அது சரியில்லை. As a mother, you are having hardly any time to yourself, and as children, they're having hours and hours of idle time. There's something wrong in that family that you need to fix. ஒருவேளை ஒரு தாய்க்கு அதிகமான நேரம் இருந்து பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்குமே என்றால் அந்த குடும்பத்தையும் கூட நாம் சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். You know what many parents do, mothers in particular? அநேக பெற்றார்கள் குறிப்பாக தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? They let their children watch TV so that they don't have to worry about them, so that they don't pester them, and they keep watching TV on and on and on and on. சில தாய்மார்கள் இப்படியாய் செய்வார்கள், பிள்ளைகளுக்கு டிவியில் ஏதாவது போட்டுவிட்டு அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்றால் தங்களை தொந்தரவு செய்யாமல் இருப்பார்கள் என்று சொல்லி போட்டுவிட்டு விடுவார்கள். You know, it may be the best strategy for you at the moment, but those children are going to grow up someday to be a husband or a wife to somebody, and what are they going to do? They're going to do the same thing, watch TV endlessly, not fulfilling their responsibilities when they grow up. ஒருவேளை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் இப்பொழுது உங்கள் வசதிக்காக பிள்ளைகளை டிவி பார்க்கும்படி விட்டு விடுவீர்கள் என்றால் ஒரு நாளிலே அவர்கள் கணவனாகவோ மனைவியாகவோ மாறும்போது அவர்களுடைய பிள்ளைகளையும் இப்படியாக மாற்றி அவர்கள் வாழ்க்கையை வீணாக்கி விடுவார்கள். Idle time is important for us. சும்மா இருக்கிற நேரம் நமக்கு மிக முக்கியமான நேரம். But it's a shared responsibility. So I cannot have more idle time and others in my family, particularly my spouse, less of an idle time. There's something wrong there. It cannot happen like that. ஒருவேளை அந்த சும்மா இருக்கிற நேரம் எனக்கு அதிகமாக என்னுடைய மனைவிக்கு குறைவாக இருக்கும் என்றால் அங்கு சில பிரச்சனைகள் காணப்படும். 3. மூன்றாவது, by constantly evaluating our performance in the various roles God has entrusted to us. Constantly evaluating. தொடர்ந்து நீ கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாக காணப்பட வேண்டும். You know, as I said, when it comes to your time with the employer, they make sure you give 100%. When it comes to the time, your personal time, you don't have to say, you will make 100% use of it. But when it comes to family time, there is absolutely no accountability. ஒருவேளை நீ வேலைக்கு கடந்து போவாய் என்றால் அந்த வேலையில் இருக்கிற 8 மணி நேரத்தை நீ ஒழுங்காக வேலை செய்யும் என்று சொல்லி உன்னுடைய அலுவலகர் உன்னுடைய வேலைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அப்படியாக தனிப்பட்ட நேரத்திலே நீ 8 மணி நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் சொல்ல வேண்டாம், அது நீயாக பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆனால் குடும்பத்திலே நீ 8 மணி நேரம் செலவழிக்க வேண்டியதை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். Occasionally get a feedback on how you're doing. Ask your spouse, ask your children about how you are doing as a husband. How are you doing as a father? By indirect questions. ஒருவேளை நீங்கள் இப்படியாக எப்பயாவது ஒரு நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் உட்கார்ந்து மனைவி இடத்துல அல்லது பிள்ளைகளிடத்தில் ஒரு தகப்பனாக ஒரு கணவனாக எப்படி என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். You know who are the best critics in the world? யார் உங்களை முக்கியமாக உங்கள் மீது குற்றம் சுமத்துவார்கள் தெரியுமா? Your wives. உங்களுடைய மனைவி. Husbands hardly criticize their wives. கணவர்கள் அவ்வளவாக பெண்களை குறித்து குறை சொல்ல மாட்டார்கள். But wives love to criticize their husbands. ஆனால் பெண்கள் தன்னுடைய கணவரை குறித்து குறைபாடு சொல்வதற்கு அதிகமாக வாஞ்சிக்கிறவர்கள். I've been married for almost a decade now, so trust me when I say this. நான் ஏறக்குறைய 10 வருடங்களாக திருமணமாயிருக்கேன், நான் சொல்வதை நீங்கள் நம்புங்கள். Close to 10, not there yet, but feels like it. My wife is my best critic. என்னுடைய மனைவி தானே என்னை குறித்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு நபராய் காணப்படுகிறார். Though she's sitting here in this hall, so though I argue with her about her criticism of me, though I try to convince her that her criticism of me is wrong, deep down I'm listening to it. ஒருவேளை என்னுடைய மனைவி என்னிடத்திலே குறைபாடுகளை சொல்லும் பொழுது நான் அவளிடத்திலே அப்படியாய் செய்யவில்லை என்று நான் வாக்குவாதம் பண்ணினாலும் அவளே என்றால் நான் செய்வது சரி என்று சொல்லி நான் அவளிடத்திலே சமாளித்தாலும் கூட இருதயத்தின் ஆழத்திலே அவைகளை நான் சரி செய்ய வேண்டும் என்று விரும்புவது உண்டு. Because that is the mark on your life. That is how much you have scored. அதுதானே உன்னுடைய மதிப்பெண்ணாய் காணப்படும். Even if she is exaggerating and criticizing you, that's how much you score. ஒருவேளை அவங்க உன்னை அதிகபட்சமாக
இல்லாத காரியங்களை சொன்னாலும் கூட அதுதானே நீ அவர்களிடத்தில் பெற்றுக்கொண்ட மதிப்பெண்ணாய் காணப்படும். She is the umpire of your life. அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையை இருக்கிறவராய் காணப்படும். Particularly when it comes to laziness. குறிப்பாக சோம்பல் விஷயத்திலே பார்க்கும் பொழுது. Ask your children. உங்களுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்கள். What do they think about you? உன்னை குறித்து என்ன நினைக்கிறார்கள்? When you go home at the end of the day, do they come running to you and call you, Dad, how are you? I'm so glad you're back home. Do they say that to you? ஒருவேளை நீ வீட்டுக்கு போகும்போது உன் பிள்ளைகள் எல்லாம் ஓடி வந்து அப்பா எப்படி இருக்கீங்க நான் சொல்லி உங்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார்களா? Do they want to come and jump on you, play with you? உன்னிடத்திலே ஓடி வந்து குதித்து உன்னிடத்திலே விளையாட வேண்டும் என்று விரும்புகிறார்களா? Or when you go home, that's when they are entering into a horror movie. They are scared to do anything. ஒருவேளை நீ வீட்டுக்குள்ளாக கடந்து போகும்போது அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய பயப்படுகிறார்களா? You know, children may not be giving you criticisms, but the way children react to you, how comfortable they feel with you, is a feedback on your performance as a father or a mother. ஒருவேளை உன் பிள்ளைகள் உன் மீது குறைபாடுகளை சொல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் உன்னை பார்த்து எப்படி நடந்து கொள்ளுவார்கள் என்பதை வைத்து தானே அவர்கள் உன்னுடைய செயல்களிலே எவ்வளவு மதிப்பெண்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நீ பார்க்க முடியும். Solomon has given us a profound word of wisdom this morning. சாலமன் ராஜா நமக்கு இப்படியான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். He said, laziness brings sleep and poverty. நீ தூக்கமானது சோம்பலானது அதிகமான நித்திரையை கொடுத்து உன்னை பட்டினியாக்கும் என்று சொல்கிறார். And then we learned that what effect it has on us as people of God. Lazy people of God miss out on God's blessings and their physical well-being. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சோம்பலின் நிமித்தமாக ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதத்தை இழந்து நம்முடைய சரீர நலன்களை நாம் பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறோம். Solomon warns us, watch out. சாலமன் ராஜா சொல்லுகிறார், நீ ஜாக்கிரதையோடு கூட காணப்படு. Laziness can hurt you. இந்த சோம்பலானது உன்னை பாதிக்கும். Laziness is not doing anything. Laziness is when I'm not giving 100% for responsibilities and roles God has entrusted me, for which He has already enabled me to give 100%, and I'm not giving 100%. Solomon says, that's laziness. You're sleeping. ஒருவேளை சோம்பல் எதை சொல்லுகிறார் சாலமன் ராஜா என்றால், கர்த்தர் உன்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற பொறுப்புகளையும் அந்த பொறுப்புகளை செய்வதற்கு ஏற்றதான திறமைகளையும் உனக்கு கொடுத்திருக்கும் போது அதை 100% நீ செய்யாமல் இருப்பாய் என்றால் அதைத்தானே சோம்பல், அது உனக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து விடும் என்று சொல்லுகிறார். Lazy people, சோம்பல் உள்ள ஆட்கள் miss out. அவர்கள் இழந்து போவார்கள். And then I said 3 ways to watch out. 3 காரியங்கள் அதை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். 1. முதல் காரியம், by not being busybodies with multiple commitments. அநேக பொறுப்புகளிலே நான் மிக ஓய்வில்லாமல் உழைக்க கூடாது. By having a daily limit on our idle time. ஒன்றன் பின் ஒன்றாக நாம் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். By having a limit on our idle time. நம்முடைய சும்மா இருக்கிற நேரத்திலே நாம் ஒரு கட்டுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். And by constantly evaluating the performance that we are rendering in each of the roles that God has entrusted to us. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நான் எவ்வளவு உண்மையுள்ளவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி நாமே நம்மை ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். Just as how I missed a flight because of my laziness and prayed to God for deliverance, I was an idiot. ஒருவேளை நான் என்னுடைய சோம்பலின் நிமித்தமாக நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு ஆண்டவரிடத்தில் உதவி கேட்பது அது தவறான ஒரு காரியம். He is not going to deliver. அவர் எனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுக்க போவதில்லை. Most of us have unanswered prayers because the situation from which we are praying was on account of our laziness. ஒருவேளை நாம் அநேக ஜெப குறிப்புகள் நமக்கு கேட்கப்படாமல் இருக்கிற காரணம் என்ன என்றால், அநேக வேளைகளிலே என்னுடைய சோம்பலின் நிமித்தமாக நான் இழந்து போன காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்பதினாலே தான். May the Lord continue to speak with us. கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக.